இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசுவுடைய அன்பும் அருளும் ஆசிரும் நிறைவாக கிடைப்பதாக. இன்று தவக்காலம் 34வது நாளில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இறைவன் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இணைந்து ஜெபிப்போம். இன்றைய இறை வார்த்தையும் எங்களுடைய சபையின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் சலேசியார் நம்மை தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் வழிநடத்தி செல்கின்றார்கள். அதற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய முதல் வாசகத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் தானியேல் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தானியேல் புத்தகத்தில் ஆண்டவராய கடவுள் இறைவாக்கின தானியேல் வழியாக பல அற்புதங்களை செய்கின்றார். சாவில் இருக்கும் ஒருத்தரை வாழ்வுக்கு கொண்டு வருகின்றார். பொய்யான சாட்சி சொல்லி பொய்யான குற்றத்தை சுமத்தி ஒருத்தரை சாகும் அளவுக்கு அந்த இஸ்ரேல் மக்கள் செய்கின்றார்கள். அவற்றை இறைவாக்கினர் தானியேல் வழியாக எப்படி அவர் அந்த நபரை சூசனா என்னும் பெண்ணை எப்படி அவர் வாழ்வுக்கு கொண்டு வருகின்றார், அதுதான் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவர் சூசனா ஆண்டவராய கடவுளை நோக்கி மன்றாடுறாங்க. ஆண்டவரே, எதெல்லாம் மறைந்திருக்கிறதோ, எதெல்லாம் நடக்கப் போகிறதோ எல்லாம் உமக்கு தெரியும். மறைக்கப்பட்டதும் என்ன நடக்கப் போகுதும் உங்களுக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையை பாருங்க, நான் எப்படி அநியாயமாக பழி சுமத்தப்பட்டு இன்று சாவின் விளிம்பிற்கு என்னை நிறுத்தியிருக்கின்றார்கள் என்பதை ஆண்டவராய கடவுளிடம் சூசனா முறையிடுகின்றார். ஆனால் ஆண்டவராய கடவுள் தானியேல் வழியாக அற்புதத்தை செய்கின்றார். இளைஞராகிய தானியேலை அழைத்து தூய ஆவியாளுடைய வழிநடத்துதலால் அவர் வாயால் சொல்றார், உரத்த குரலில் கத்துறார், இந்த இரத்த பலிக்கு எனக்கு பங்கு இல்லை, இந்த இரத்த பலியில் எனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்றார். உரக்க கத்துறார். மக்களுக்கு அது அவங்களுடைய உள் மனதை தொடுது. ஏன்னா ஒருத்தவங்க நேர்மையானவர்களை, எந்த ஒரு தப்பும் செய்யாதவர்களை சபிக்கும் பொழுது, தண்டிக்கும் பொழுது நமக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கும். அந்த மக்களுக்கு அந்த குற்ற உணர்வு வந்துச்சு. எப்போ தானியேல் இந்த வார்த்தையை தூய ஆவியாரோடு இணைந்து சொன்னார். என்ன சொன்னார்? இந்த இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை. அப்பெல்லாம் தானியேல் சொல்றாரு, அவர் உணர்ந்திருக்கார், இந்த சூசனா எந்த தவறும் செய்யாதவர், அவர் போலியாக பொய்க்குற்றம் சுமத்தப்பட்டு இன்று சாவின் விளிம்பிற்கு வந்திருப்பது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் போலியாக குற்றம் சுமத்தப்பட்டு வெளிவேடக்காரர்களாக நம்ம சமுதாயத்தில் காட்டப்பட்டு நம்மை பழிக்கு உள்ளாக்கி நம் மீது இல்லாதது போலாதெல்லாம் சொல்லி நம்முடைய பேரை நிறைய பேர் பாழாக்கியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராய கடவுள் அதே தூய ஆவியால் நம்ம வழி நடத்துவார். ஆண்டவரை பார்த்து கேட்கணும், இந்த சூசனாவை போல, ஆண்டவரே, மறைவாக உள்ளது எல்லாம் உங்களுக்கு தெரியும், மறைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும், நடக்க போகிறது உங்களுக்கு தெரியும், எல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களுடைய ஆவி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மன்றாடணும். அதான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் தானியேல் வழியாக நமக்கு புத்தகம் வழியாக வெளிப்படுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி எடுத்து பார்த்தோம் என்றால் அருமையான ஒரு நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை இறைமகன் இயேசுவிடம் கொண்டு வராங்க. ஆனால் பெண்மணி மட்டும்தான் அங்கே இருக்காங்க. விபச்சாரம் என்பது நமக்கு என்னன்னு தெரியும் எல்லாருக்கும். ஒரு பெண்ணை மட்டும் அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. விபச்சாரம் என்பது இரு நபர்கள் பங்கேற்பது. ஆனால் இன்று அந்த சமுதாயம் பெண்ணை அடிமையாக கருதிய ஒரு சமுதாயத்தில் அந்த நேரத்தில் பெண்ணை மட்டும் ஒரு பப்ளிக் கொண்டு அவங்கள அவமானத்திற்கும் அசிங்கத்திற்கும் உள்ளாக்குகின்றார்கள். இங்கே தான் நம்ம பார்க்குறோம் இறைமகன் இயேசுனுடைய இரக்கம், அவருடைய அன்பு, அளவு கடந்த இரக்கம் அதை வெளிப்படுத்துகின்றார். கேட்குறாரு, உங்களை யாராச்சும் தப்பு செய்யாமல் இருந்தால் இந்த பெண் மேலே முதல் கல்லை எரியும் அப்படின்னு சொல்கிறார். போல்டாக சொல்கிறார், பயப்படலை. ஏன்னா அவர் நேர்மையானவர், யார் மேலேயும் பழி போடலை, யாரையும் பொய்யாக குற்றம் சுமத்தாதவர். அவர் நேர்மையானதாக இருந்ததால் உங்களில் யாராவது தப்பு செய்யாமல் இருந்தால் முதல் கல்லை இந்த பெண் மேலே எரியும் அப்படின்னு சொல்கிறார். தைரியமாக சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்காச்சும் இதே தைரியத்தோடு பேசியிருக்கோமா? என்னைக்கு நம்ம நேர்மையாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது நம்மளிடம் இந்த தைரியம் இருக்கும். இறைமகன் இயேசு நம்ம தைரியம் இருந்துச்சு. ஆனால்
அதற்கு அப்புறம் சொல்கிறாரு, நானும் உன்னை தீர்ப்பிடேன், யார் இங்கே உன்னை தீர்ப்பிடலை, நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், இனிமே இப்படி செய்யாத, இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாத அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தான் கடவுளுடைய இரக்கமும் கடவுளுடைய அன்பும் இருக்கின்றது. நம்மை படைத்த கடவுள் மன்னிக்கும் கடவுள், நம்மை படைத்த கடவுள் அன்பின் கடவுள், நம்மை படைத்த கடவுள் பரிவு கொண்டவர், இரக்கம் கொண்டவர். அந்த இரக்கத்தை தான் இன்னைக்கு இந்த முதல் வாசகத்திலையும் இரண்டாம் நற்செய்தி வாசகத்திலும் பார்க்குறோம். mercy of God is at work. கடவுளுடைய இரக்கம் இன்னைக்கு முதல் வாசகத்தில் பார்த்தோம். சூசனாவுக்கு எப்படி தானியல் வழியாக அவருடைய ஆவியை தூண்டி தானியலை உரத்த குரலில் கத்த வச்சாரோ, ஒலிக்க வச்சாரோ, இந்த இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை அப்படின்னு சொல்கிறாரோ, அதே போல் இன்னைக்கு நற்செய்தியிலையும் அவருடைய இரக்கத்தை பார்க்குறோம். அந்த பெண்மணிக்கு அவருடைய இரக்கத்தை எப்படி காட்டுறாரு. மற்றவங்களாம் கூனி குறுகி போயிட்டாங்க. அவருடைய இரக்கத்தை, அது அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடு தான் அது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம் இரக்கத்தோடு அன்போடு இருக்கும் பொழுது யாரெல்லாம் நம்ம மேலே பொய்யா சாட்சி சொன்னாலும், பொய்ச்சான்று சொன்னாலும், நம்முடைய பேரை கெடுத்தாலும், நம்முடைய பேருக்கு அவமதிப்பு கொடுத்தாலும், நம்ம தொடர்ந்து இந்த ஆவியோடு, தூய ஆவியாரோடு இருக்கும் பொழுது கடவுள் நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். இயேசுவில் பிரியமானவர்களே, அதற்காக இன்றைய நாளில் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.